பேச பேச எனக்கு பழைய நாமலாம் பழைய பழைய நாமம் வரும். நல்லா வாழ்ந்த இடம் தெருவே எங்கள் தாத்தா பேர் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய நிலைமையில் இருக்கோம். வருதுன்னா நான் ரொம்ப பட்டினியாக இருந்திருக்கேன். எப்படி சொல்கிறேன்னே தெரில சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓஹோன்னு வாழ்ந்தேன். ஒரு 120 பேருக்கு நான் என் கையில் பேட்டா கொடுத்தேன். ப்ரோக்ராம் சொல்கிறது இன்றைக்கி யாருமே 23 ஒரு பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். மேலேருந்து பிரச்சாரம் பண்ணும்போது மழை பெஞ்சிச்சு. நான் கீழே வைக்கிற பேரில் ஜென்ரேட்டரில் காலை வச்சிட்டேன். கால் பெருசாக வீங்கி இருந்துச்சு. அப்போ எனக்கு 30 வருஷமாக ஒரு டாக்டர் இருக்கார். அங்கே போய் அவரை பார்த்தேன். அவர் இமீடியட்டாக செப்டிக் ஆகிடுச்சுரா 3 விரல் எடுத்தாங்கன்னாரு. வாடகை தர வழி இல்லாமல் ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீடு திடீர்னு சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே உங்களை பார்க்குற எல்லாருக்குமே வர கேள்வி என்னென்னா, ஏன் அவருக்கு வீடு இல்லையா, ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிறது தான். ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க? கல்யாணம் அந்த நேரத்தில் சினிமாக்காரன் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு 60 வயசு ஆச்சு. இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் விஜய் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க நிறைய படங்கள். நடிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் தாராளமாக கோரிக்கை வைக்கலாம், உங்களுக்கு அவருக்கு தெரியும் அப்படின்ற. அதான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தான் சொல்லியிருக்கேன். வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிறேன்னு இருக்கார். அவர் சொன்ன பிறகு விஜய் சார் போய் பார்ப்போம். விஜயகாந்த் தான் இப்படி நிலைமை விட்டுருக்க மாட்டார். டீ லிச்சு முன்னா ஏண்டா எப்படி இருக்கேன்டான்னு சொல்லல, வட்ட மண்டபத்தான் தங்கடா வந்துடுவார். இப்போ ஏன் சார் நடிக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு கால் நடக்க முடியுதுல்ல உங்களால்? நடக்க முடியுது சார். வாய்ப்பு யார் சார் தரா? எல்லாம் சின்ன சின்ன பசங்க வராங்க. என்னை கூப்பிட்டு போனாங்கடா ஆப்டேன்னு நடிக்க வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. முதல்ல வந்து 2000 3000 வாங்கினேன். இப்போ 10,000 கேட்டாயோ. வடிவேல் ஒன்றுக்கு 1000 தர மாட்டேன். என்னையா 10,000 கேட்குறேன்னு சொல்லிட்டு 5000. இப்போ ஒரு நாளைக்கு மருத்துவ செலவு எவ்வளோ சார் ஆகுது, செலவாகுது? இது ஹாஸ்பிட்டல் போனால் 100 ரூபா ஆகுது. இப்போ நானே பண்ணிக்கிறேன். நீங்களே எல்லாம் பண்ணிக்கிறீங்க? ஆமாம். அம்மா மாயின்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாம்மா மின்னல். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு இந்த பேட்டி எடுத்தது மறக்க முடியாத வாழ்க்கையில். ரொம்ப நன்றி சார். இதுக்கு மேலே பேசினா அழகு போதும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய நடிகர்களை பார்த்துருக்கோம். நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய பல காமெடி ஜாம்பவான்கள் அது இருக்காங்க. இப்படி சிரிக்க வச்ச பலரில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் நம்மளோட இருக்கார். அவருடைய சிரிப்பை பார்த்த நாம் அவருடைய இன்னொரு பக்கத்தையும் இப்போ ரீசெண்டாக 2-3 நாளாக பார்த்துட்ருக்கோம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் மேனேஜராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நடிகராக, ஒரு நகைச்சுவை நடிகராக 300க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்த ஒருத்தர் பாவா லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்கள் சார். ரஞ்சித் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்க கேளுங்க. வழக்கமாக எல்லாத்தையுமே சம்பிரதாயமாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். பட் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா 2-3 நாளாகவே பார்த்துட்ருக்கோம். என்ன தான் ஆச்சு உங்களுக்கு? அதான் சார், 2023 ஒரு பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். மேலேருந்து பிரச்சாரம் பண்ணும்போது மழை பெஞ்சிச்சு. நான் கீழே வைக்கிற பேரில் ஜென்ரேட்டரில் காலை வச்சிட்டேன். அந்த ஈரத்தில் ஒன்றும் தெரில. மெட்ராஸுக்கு வந்த பிறகு கால் பெருசாக வீங்கி இருந்துச்சு. அப்போ எனக்கு 30 வருஷமாக ஒரு டாக்டர் இருக்கார். கேஎம் ஹாஸ்பிட்டலில். அங்கே போய் அவரை பார்த்தேன். அவரை பார்த்து என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் இமீடியட்டாக செப்டிக் ஆகிடுச்சுரா 3 விரல் எடுத்தாங்கன்னாரு. அப்போ வந்து இங்கெல்லாம் எடுக்க முடியாது, நான் வந்து ஓமந்திராவில் சேர்த்து விட்றேன். சுப்பிரமணியம் அப்போ டிஎம்கே ஃபோன் பண்ணி உடனே 1 ஹவரில் அதை பண்ணாங்க. அந்த 1 ஹவர் பண்ணலைன்னா அந்த கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இதுதான் உண்மையான நிலைமை. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அது இப்போ கேள்விப்பட்ட கோவிந்தராஜ் பிஆர்ஓ அண்ணன் வந்து நிறையா பேர்கிட்ட சொல்லி எனக்கு அங்கே வேண்டி ஹெல்ப் பண்ணி மீடியாலாம் கூப்பிட்டு வந்து, அங்கே ஓமந்தராவில் உள்ள மீடியா விட மாட்டாங்க. இவர் போய் என் டீன்கிட்ட பேசி வீடியோ வச்சு எடுத்தாங்க. அதை கோவிந்தரா பிஆர்ஓனால ஒரு 5,000 ரூபா கிடச்சி அதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிருந்தேன். திருப்பி இந்த மாதிரி இன்னும் ஆறாமல் இருந்துச்சு. கொஞ்சம் வாடகை தர வழி இல்லை. வாடகை தர வழி இல்லாமல் ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீடு திடீர்னு சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. வெளியே போட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓனர்
பாண்டிச்சேரி ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். பாவா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நேரம் கெஸ்ட் ஹவுஸ் வாங்க. வந்தேன், சாமானை தூக்கி அவர் வீட்டில் வச்சுட்டு, நீங்கள் வந்து வீடு பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கிக்கங்க, நானே வீடு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கிக்கிட்டு இருக்கேன். இதை கேள்விப்பட்ட கோவிந்தராஜன் அந்த பாண்டித்துரை சார் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸு மூவி டாக்ஸ்னு எடுத்தாங்க. அதை எடுத்து போஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அதை கோவிந்தரா பிஆர்ஓ சார் பார்த்துட்டு, அது என்னங்க இது பழசாங்க புதுசாங்கன்னாரு. இல்லை இப்போ தான் நேற்று தான் எடுத்தது அப்படின்னாரு. அவர் கூல் சிறை சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் அதை பார்த்து அவர் ரஜன் சார்கிட்ட காமிச்சு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நல்ல காமெடி நடிகன் என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதாவது புரட்சித்தலை எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜன் சரவணா வந்து நான் அவரை பார்த்ததே கிடையாது, அவர் படத்தை நடித்தே கிடையாது. உடனே பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அந்த கூல் சுரேஷுக்கும் அந்த கோவிந்தரா பிஆர்ஓ சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ எப்படி சார் இருக்குது? இப்போ திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இந்த இப்போ உங்கள் முன்னாடி தான் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இப்போது முதல்ல வந்து மதுப்பழக்கம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது. ஓகே. இப்போ எல்லாருக்குமே உங்களை பார்க்குற எல்லாருக்குமே வர கேள்வி என்னென்னா, ஏன் அவருக்கு வீடு இல்லையா, ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிறது தான். ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் அந்த நேரத்தில் சினிமாக்காரன் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அக்காவும் கேட்டாங்க, யாரும் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. இப்போ எனக்கு 60 வயசு ஆச்சு. இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? ஆனால் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது ஓகேவா இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறது நிலைமை? அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஊருக்கு போயிருக்கான். அப்போ ரூம் பிடிச்சா வந்துடுவான். அவன் வந்து கடைக்கு போகிறதுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். வேறு யாருக்காவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? வேறு கோரிக்கை வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் சாருக்கு நான் என்ன கேட்குறேன்னா, சார் தங்க இடம் இல்லை சார், ஏதாவது ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்குறேன். நீங்கள் விஜய் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க நிறைய படங்களில்? நடிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் தாராளமாக கோரிக்கை வைக்கலாம், உங்களுக்கு அவருக்கு தெரியும் அப்படின்ற. அதான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தான் சொல்லியிருக்கேன். வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் சொல்கிறேன்னு இருக்கார். அவர் சொன்ன பிறகு விஜய் சாரை போய் பார்ப்போம். ரீசெண்டாக உங்களை பற்றி நிறைய தகவல்கள் கேள்விப்படும் போது தான் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருந்தது. அலைகள் ஓய்வுதலை படத்தில் முதல் நடிக்க கிளம்பி ரெடியாக இருந்தது நீங்கள் தான், பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில். ஆமாம். நான் வந்து மதுரையில் இருக்கும்போது 14 வயசு. அப்போ கிருபா சங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மதுரைக்கு வரும்போது தங்குவார் ஜெயராம்ராஜில். இப்போ விஜி கணேசங்கரோட அறிமுகப்படுத்தி விட்டார் நைனாவை. அப்போ அவர் வரும்போது அடிக்கடி விஷ் பண்ணுவோம். இப்போ திடீர்னு ஒரு நாள் நைனா வந்தார். விஜி கணேசன் அந்த லட்சுமணனை கூட்டு வாயானார். போய் பார்த்தேன். உடனே ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டார். உடனே ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும். பாம் குரோவில் அவருக்கு ஒரு ரூம் இருக்குது, அங்கே தங்க வச்சார். காலை குளித்தோடனே பாண்டி பஜாரில் போயிட்டு பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு எல்லைமன் காலனியில் தான் அந்த நைனாவோட வீடு. எல்லைமன் காலனியில் தான் பாரதேசர் ஆஃபீஸு. அங்கே போனால் அங்கே லைனில் நிறையா பேர் இருந்தாங்க. அதில் முரளி சாரும் வரிசையில் இருந்தார். நைனா பார்த்தவொடனே பாரதிராஜா சார் தம்பி வந்து ஜெயராஜ் வந்து, நைனா நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் இவர் தான் அந்த மதுரையிலேருந்து அந்த பையன் லட்சுமணன். ஏன்னா ஐயர் பையன் மாதிரி தான் இருக்கான், தான் அண்ணன் இப்போ வந்துடுவார்னா. பாரதிராஜா வந்தார், மாலையை போட்டேன், எலுமிச்சம் கொடுத்தேன். நைனா பையன் நல்லா இருக்கான், கொஞ்சம் மீசை முளைக்கலை, ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாருங்க. 3 நாளில் வந்து கார்த்திகை ரோட்டில் கிரிக்கெட் விளாண்டு பால் வந்து விழுந்திருக்கு. அது எடுக்க வரும்போது பாரதிராஜா பார்த்துருக்காரு. மனோபால்கிட்ட கேட்டிருக்காரு, இது யார் அப்படின்னாரு. முத்துராம் பையனார், வண்டியை ஒடியா வீட்டுக்குனாரு. நேராக முத்துராமன் சார்ட்ட, என் பையன் படத்தில் ஹீரோ நடிக்கிறதுக்கு உங்கள் பையன் கரெக்டாக இருப்பானார், நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னாரு. அதனால எனக்கு மிஸ் ஆச்சு. அப்போ நைனா கேட்டார், அந்த 5 பசங்களில் ஒரு பசங்க இல்லை நைனா அவங்க 5 பேர் ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டாங்க. அப்படியே பாம்கூரில் இருந்தேன். எந்த பாம்கூரில் இருந்தேனோ அப்புறம் நைனா ஒரு படங்கள்லாம் எடுத்து நடிச்சு போயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாம்கூரில் தங்கியிருந்தேன். அதே பாம்கூரோக்கு சுண்ணாம்பு அடித்தேன். இப்படி போராட்டங்கள். அப்புறம் ராம் தேட்டருக்கு எதிரில் ஒரு பீடா கடையில் தங்கிட்டு எனக்கு மதுரைக்கு போக மனசு வரல. ஒரு சீனாக தலை காமிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடா கடைக்கிட்ட வந்து சுண்ணாம்பு அடிப்பேன். அதை அடிச்சுக்கிட்டு அப்படியே வாய்ப்பு தர போவேன். அப்புறம் ரோட்டில் படுத்து கிடந்தேன். எங்கள் அம்மா என்னை தேடி வந்துட்டாங்க. அப்போ இந்த ஃபோன்லாம் கிடையாது. நான் எங்கள் அம்மா லெட்டர் தானே அப்போ எல்லாமே? லெட்ரு அந்த லேண்ட்லைன்
ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீடாக்கல்ல வேலை பார்க்குறமான்னேன். எங்கள் அம்மா வந்து மெட்ராஸ் இறங்கவுடனே நேராக பீடாக்கடைக்கு வந்துட்டாங்க. என் பையன் எங்கெங்க அப்படின்னாங்க. அந்த படுத்திருக்காரு, அதான் அவங்க பையன். ஏங்க என் பையன் சிவப்பா லட்சணமாக இருப்பாங்க. இல்லைங்க ஒரு சுண்ணாம்பு அடித்து மஞ்சக்காமல் திரும்ப சீரியஸ் ஆகி திருப்பதிக்கு வேண்டியிருந்தார், முட்டை போட்டு வந்துட்டார். அம்மா அம்மா போட ஆடுறா நீ அப்படின்னாங்க. அவர் எங்கள் அம்மாட்ட இந்த காது ரெட்டைக்காது, எனக்கு நான் ரெட்டை பையன், காதை வச்சு கண்டுபிடிச்சி செருப்பு கழட்டி அடித்தாங்க. அம்மாவுக்கே உங்களுக்கு அடையாளம் தெரியல, ஆள் ஒல்லியாக எலும்புந்தோலுமாக இருந்தேன். எங்கள் அம்மா செருப்பை கொண்டு அடித்து ஆட்டில் ஏற்றி மதுரைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் அப்போ இருந்து திரும்பி அம்மா எப்படி நடிக்கணுமா அப்படின்னு, சரி அடி வாடான்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், எம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு, அழகர் சினிமா பைத்தியம் முடிஞ்சு அலைகிறான், என்ன பண்ணுன்னு தெரில, உன் பில்டிங்கில் ஏதாவது வேலை கொடுத்துட்டு அப்படியே சான்ஸ் ஆகட்டும், சொல்கிறத கேட்டுக்க, சனிக்கிழமை வேலை பாரு, ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கி தேடு, அப்படி ஷூட்டிங் இருக்க அன்றைக்கி நான் அவன் லீவு தரேன்டா அப்படின்னு. எங்கள் மாமா வந்து பஸ்ஸில் போகிற நடந்து போகிறலாம் பார்த்தாரு. உடனே ஒரு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்தாரு. அப்படியே மாமாட்ட இருந்தேன். இப்படியே போயிட்டு வரும்போது நான் ஏற்கனவே நைனாவோட வளர் பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பிரிவோம் சந்திப்போன்னு ஒரு படம் பூஜை போட்டார். அந்த படம் பூஜைக்கு நான் போயிருந்தேன். லட்சுமி நாலு மாதிரி வந்தேன். இப்போ அந்த படம் சிறையில் சில ராங்கன்னு வந்துச்சு. அந்த பூஜை இப்போ வந்து அதில் வந்து விக்ரமன் சார் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தார். அந்த படம் அப்படியே கொஞ்ச நாள் நின்றுச்சு. அப்புறமேலு விக்ரமன் சார் பார்த்திபன்ட்ட வேலைக்கு சேர்ந்தார். பார்த்திபன்ட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகு விக்ரமன் சாருக்கு அந்த படம் பெரிய ஹிட்டானவுடனே சௌத்ரி சார் பார்த்திபன் சாரை கேட்டிருக்காரு. மூர்த்தின்னு ஒரு இந்த கூட்டம் மவுண்டு போடுறவங்க, பார்த்திபன் சாருக்கு படம் புக் ஆயிடுச்சு, அதே விவேக் சித்ரா சுந்தர் பண்ணுறாரு. அவர் அசோசியேட்டு சூப்பராக பண்ணுவார். அப்போ நான், விக்ரமன் சார், அந்த மூர்த்தி, என்னங்க 3 பேர் இருக்குங்க. எங்கள் ஆட்டோ டிரைவரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு போனோம். அங்கே போய் சாமி கும்பிட்டு அந்த புது வருஷம் கிரிப்டை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நேராக சௌத்ரி சார் வந்து பார்த்தோம். அவர் 9 மணிக்கு தான் வருவார். அப்போ இந்தி பிரச்சார சபா அங்கே வீட்டில் போய் பார்த்தாரு. சார் இவர் தான் அந்த சுப்பிரமணி, ஆனால் படத்தில் விக்ரமன் 10 நிமிஷத்தில் கதை சொல்லுவேன்னாரு. டைரக்டர் கதை சொல்ல ஆரம்பித்தார். 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் 1.5 மணி நேரம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் போகணுமையா. சரியா, எனக்கு தமிழ் புதுசு, நான் மலையாள படம் தான் பண்ணியிருக்கேன், இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாது, இதுக்கு ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி கொண்டு வந்தார். அப்போ என்கிட்ட சொல்லி பட்ஜெட்லாம் ரெடி பண்ணி சௌத்ரி சார்கிட்ட கொண்டு கொடுத்தோம். கொடுக்கும்போது மேனேஜர்லாம் எனக்கு யாரும் தெரியாதியா, ஒரு நல்ல மேனேஜர் அப்படின்னு. அப்போ நான் விஜயன் மாஸ்டர் வீட்டில் வேலை பார்த்தேன். அந்த விஜயன் மாஸ்டர் ஒய்ஃபோட அண்ணன் இந்த அக்காவோட வீட்டுக்காரர் தான் சுப்பிரமணியம். அவர் பத்மினி பிக்சர் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. அவர் ராஜா அப்படி பெரிய படம்லாம் வேலை பார்த்தவர். நான் போய்ட்டு அப்போ அந்த மாதிரி விக்ரமன் சார் ஒருத்தர் சேர்ந்துருக்கேன், அவர் புது வருஷம் படம் பண்ணுறாரு, நீங்கள் போனேன் போடா, ரஜினி படம் இதெல்லாம் வேலை பார்க்குறேன், இப்பாடி எவனோ ஒருத்தர் விக்ரமன் சொல்லி போடா அப்படின்னாரு. டைரக்டர் வந்து சொன்னேன். அடுத்த நாள் டைரக்டர் அவர் வீட்டுக்கே வந்துட்டார். அவர் வீட்டுக்குள்ளே ஆட்டோ கூட போகாது, நடந்தே போனோம். நல்லா அவரை கூப்பிட்டு வந்துட்டோம்னாரு. ஆமாங்க அப்போ அவங்கள பார்க்கணுன்னாரு. சரி நான் ஆஃபீஸுக்கு வரேன் அப்படின்னா ஆஃபீஸ் வந்தார். வீடெலாம் பார்த்தாரு. இவன் படம் எடுப்பான் அப்படின்னு சௌத்ரி சார் அங்கேருந்து வந்தார். பார்த்தவொடனே என்னையா சுப்பிரமணி அப்படின்னாரு. சார் என் பேர் படிச்சிங்க. உன்னைய பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நான் துபாய்க்கு படங்கள்லாம் வாங்கி விற்கிறவங்க, நீ ஒரு பண்ண படமே வாங்கியிருக்காம. சரியா, நான் படத்துக்கு 12 லட்ச ரூபா கொடுத்துருக்காருயா, அந்த படத்தை பார்த்து முடிச்சு கொடுயா அப்படின்னு முரளி எல்லா பற்றியும் அவர் தான் பேசி ஆரம்பித்த படம் தான் புது வசந்தம். ஓகே. அந்த படம் வந்து 40 நாள் டைரக்டர் முடிச்சிருவேனாரு. அவர் பார்த்தா சீக்கிரமே முடிச்சிட்டாரு. முடித்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் சௌத்ரி சாருக்கு. படத்தை வந்து முதல்ல ஆபாவனன் சார் ஏவிஎம் சரவணன் பார்த்தாங்க. ஏவிஎம் சரவணன் வந்து சௌத்ரி சார் சொன்னார், சௌத்ரி படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்கான், 4 பேர் ஒரு பொண்ணு கூட தங்கிறது புதுமையான விஷயம், அது கொச்சப்படுத்தாமல் எடுத்திருக்காரு, அதனால்
இந்த படத்தை நீ விற்காத, ரிலீஸ் பண்ணு. ஒரு 30 நாள் கழித்து இந்த படத்தை பிஸ்னஸ் பேச சொன்னார். அதே மாதிரி 30 நாள் கழித்து அந்த படத்தை பிஸ்னஸ் பேசி சரவணன் சார் தான் விற்று கொடுத்தாரு. அது வந்து 18 லட்ச ரூபா பப்ளிசிட்டி. அப்போல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அந்த வீடியோ போடுவாங்க. பப்ளிசிட்டி நிறையா பண்ண உடனே 1,40,00,000 விற்று கொடுத்தாரு. புது வசனம். ஆமாம், அதில் சௌத்ரி சாருக்கு 1 கோடி கிடச்சி. என்ன ஏன் படம் 1 கோடிக்கு விற்றுருக்கியா? சரியா, 2ஆம் படம் இங்கேயே பண்ணியா? அப்படியே ஆரம்பித்த வாழ்க்கை அப்படியே விக்ரம் சாராஜி போயிட்டுருக்கு. அப்புறம் நான் பேச நினைப்பலாம், அந்த படத்தில் முதல்ல டைரக்டர் நடிக்க வச்சார். வச்சோம்னா நீ நடிக்க வச்சா ஒரு நாளில் அனுப்பிச்சிடுவாங்க, நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுத்து தரேன், அதை வச்சுட்டு படத்தில் மேனேஜராக ஒரு பேர் நடிக்கினார். அப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு. ஸோ அப்படி தான் நீங்கள் சூப்பர் குரூப்பில் மேனேஜராக போகிறீங்க? ஆமாம் சார். இன்றைக்கி வரைக்கும் நான் கார்டு எடுத்து 25 வருஷம் மேலே ஆச்சு. சூப்பர் குரூப்பில் நாங்கள் விக்ரமன் சார் படம் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்போ வந்து என்னையா உன் பையன் ஓம் படம் தான் ஒர்க் பண்ணானா? இல்லை சார், என் படம் எல்லாமே கூட்டுங்க சார் சொல்லி அப்படி சௌரி சார்கிட்ட சொல்லாமலே படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்படியே அங்கே அப்படி கண்டினியூ ஆச்சு. இதிலிருந்து நடிகராக ட்ராவல் பண்ணுறது எப்போ ஆரம்பிச்சது? தொடர்ந்து நடிகனா படம் சொல்லாமலே படத்தில் வந்து டிஸ்கஷன் நடந்துச்சு. இதே ஆஃபீஸ் தான். இந்த ஆஃபீஸ் நான் இங்கே தான் படுத்து கிடப்பேன். அப்போ நைட்டில் வந்து மதுரையில் ஒரு ஜெனிதா அப்படிங்கிற ஒரு கண்ணாடி கடை இருக்குது. அங்கே ஒரு பாய் இருப்பார். பொங்கல் லட்சுமணன் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? டே லட்சுமணன் வந்திருக்கான்னு தெரியல, ஒரு 1/2 டீ வாங்கிட்டு வாடா. இந்த மாடலேஷன்லாம் பேசிட்டாங்க. அதை சசி சார் டேப்ரிக்கார் ரெக்கார்ட் பண்ணி காலையில் போட்டார். சார் நான் சார் நேற்று நைட் பேச நீங்கள் நோட் பண்ணேன், இந்த படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் வருது, அதில் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், இதே வாய்ஸை டப்பிங்கில் பேசிட்டீங்களா? என்ன சார், உங்கள் முன்னாடி பேசினேன், இதே இது மைக்கில் பேச போகிறேன். அந்த கிளைமாக்ஸை வந்து தியேட்டரில் கிளாப்ஸ் அடித்தாங்க. டே பீடி இருக்க இல்லைன்னா சொல்ல வேண்டியதா, என்னடா லுக்கு விட்ற, பீடியே இல்லை உனக்கெல்லாம் ஜீன்ஸ் பண்ணிட்டு கேட்குதா? அது ரொம்ப சந்தோஷமாகி வருது. அது தெலுங்குலேயும் வந்து பெரிய ஹிட்டாச்சு. அதுலேருந்து நடிகர் ஆகிட்டீங்க. தொடர்ந்து அதுக்கு பிறகு வடிவேல் கூட எல்லா படங்களையுமே நீங்கள் இருக்க ஆரம்பிச்சு. வடிவேல் கூட மாயி படத்தில் வந்து அந்த மாமனார் கேரக்டர் என்னை கொண்டு போய் காமிச்சாங்க. வடிவேல் வந்து போய் ஆள் சிவப்பாக இருக்கான், என்ன தாடியெல்லாம் வச்சுருக்காங்க, இல்லை மேக்கப் பண்ணி கூப்பிட்டு வரேன் பாருங்கன்னாரு. அப்புறம் கூப்பிட்டு வந்து சேவிங்லாம் பண்ணி சூரியவம்சம் சரத்குமாரோட மீசா, சரத்குமார் சட்டையை போட்டு எண்ணெயை தடவி சீவனி நல்லா இருக்காயாம்னாரு. அப்போ அந்த மாடலேஷனை பேசுகிறேன் எனக்கு தான் அது. அம்மா மாயின்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாம்மா மின்னல் அப்படின்னு அங்கேயே வந்து வடிவேல் கிளாப்ஸ் அடித்தார். சூப்பராக அடித்தாங்க. அந்த காமெடியிலேருந்து அப்படியே படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே லிங்கசாமி நீ உருவாயின்னு அப்படியே போயிட்டு. நடுவில் உங்களுக்கு திரும்ப தோணுச்சா நம்ம திரும்ப நடிகராக ஹீரோவாக நடிக்கணும் தானே உள்ளே வந்தீங்க நீங்கள்? ஆமாம், திரும்ப ஹீரோ பக்கம் போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க? இல்லை, அதுக்கப்புறமே நாங்கள் குண்டாயிட்டேன். ஓகே. இந்த வருஷம் ஒரு மிக முக்கியமான வருஷம் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா உங்களை இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வர காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா. அப்புறம் நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இருக்கவே சௌத்ரி சார். 2 பேருமே இந்த வருஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுடைய மரணம் உங்களுக்கு உணர்த்துற ஒரு செய்தி என்ன சார்? இவங்களுடைய இழப்பு நீங்கள் எப்படி பார்த்தீங்க? பெரிய இழப்பு. இன்னைக்கு பாருங்கள், எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தனோ அங்கே வச்சு பேட்டி கொடுக்குறேன். அது காரணம் எங்கள் பண்ணையார். ஏதோ ஆண்ட முடியல சார், சாப்பாடு கஷ்டமாக சாப்பிட்டுட்டுருக்கேன். 2 மாதம் இவர் தான் எனக்கு சாப்பாடெலாம் போட்டு தங்க இடம் கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்தில் வீடு பிடிச்சிருவேன். இப்போ ஏன் சார் நடிக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு கால் நடக்க முடியுதுல்ல உங்களால்? நடக்க முடியுது சார், வாய்ப்பு யார் சார் தரா? இப்போல்லாம் சின்ன பசங்க வராங்க, என்னை கூப்பிட்டு போனாங்கடா ஆப்டேன்னு நடிக்க வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. முதல்ல வந்து 2000-3000 வாங்கினேன், இப்போ 10,000 கேட்டாயோ, நீ வடிவேல் ஒன்றுக்கு 1000 தர மாட்டேன், என்னையா 10,000 கேட்குறேன்னு சொல்லிட்டு 5000 கொடுக்குறாங்க. இந்த வயசாயிட்டா புறக்கணிக்கப்படுறது சினிமாவிலையுமே இருக்குது. இல்லை சார், ஒரு படம் திறமையை காமிச்சிட்டோம்னா அப்புறம் திருப்பி வரும் சார். கடைசி வரைக்கும் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க 60 வயசுக்கு மேலே. அதனால் வந்து அது நல்லா அமையணும். ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்டல் படமாகட்டும், இடியட் படம், இந்த மாதிரியான படங்கள் உங்களோட காமெடி தனியாக தெரிஞ்சு. ஆமாம் சார். அதையும் நீங்கள் திரும்ப பண்ணலை அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு கேள்வி. கிடைக்கல, பண்ணலை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? யார்ட்டையும் போய் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். மேனேஜருக்கெலாம் ஃபோன் பண்ணுவேன்,
மேலே இப்போ வீடு இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வீட்டுக்காக புரோக்கர்கிட்ட வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடு பார்த்த பிறகு நானே ஆஃபீஸ் அலைஞ்சிடுவேன். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 வருஷத்துக்கு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 35 வருஷத்துக்கு மேலே. இப்போ இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இந்த ஒரு ஆசை எனக்கு இன்னும் நிறைவேறல, இந்த ஒரு ஆசையை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. வீடு இல்லை, அது விஜய் மூலமாக ஒரு ஹவுசிங் போர்டு வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும். சார்ட்ட கோரிக்கை வச்சுருக்கேன். வெங்கட்ராமன் அவருக்கு ஒரு சொல்லியிருக்கேன், கிடைக்குன்னு நம்பிக்கை இருக்குது. சொந்த பந்தங்கள் யாரும் ஹெல்ப் சொந்த பந்தங்கள்லாம் யார் சார் ஹெல்ப் பண்ணுறா? நான் தான் எங்கள் அண்ணன் தம்பிங்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிலைமையிலையும் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன்னோர் இல்லை? இல்லை கேபி பாலா, ஜீவா மாதம் 15,000 ஜீவா போட்டு விட்டார் ஒரு 1.5 வருஷம். கேபி பாலா இன்றைக்கி கூட 1,500 போட்டிருக்காரு ஜிபேயில். அவர் எப்போ கேட்டாலும் ஃபோன் பண்ணுவார், பணமாக அனுப்புவார். சார் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல. உதவிகளும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது அப்பப்போ. பட்னி இல்லாமல் இருக்கேன். இது எதிர்பார்த்தீங்களா சார் எப்பயாவது நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வருவோம் அப்படிங்கிறது? ஏன் எப்படி சொல்கிறேன்னே தெரில சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓஹோன்னு வாழ்ந்தேன். ஒரு 120 பேருக்கு நான் என் கையில் பேட்டா கொடுத்தேன். ப்ரோக்ராம் சொல்கிறது இன்றைக்கி யாருமே இப்போ லிங்கசாமி சார்லாம் நல்லா தான் பண்ணுவார். பேக் சார், மயில்சாமி, விஜயகாந்த் தான் இப்படி நிலைமையை விட்டுருக்க மாட்டார். லிச்சு முன்னே ஏண்டா புள்ள இருக்கேன்டான்னு சொல்லல, வட்ட மண்டபத்தான் தங்குடா வந்துடுவார். விஜயகாந்த் சார் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த நிலைமை வந்திருக்காது உங்களுக்கு. வீடு பிடிச்சி கொடுத்துருப்பார். கடைசியாக விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு பார்த்தேன். பிரேமானதான் சொல்லியிருந்தார், பிரேமா ஒரு 10,000 கொடுத்து உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து பிரேமான்ட்ட வந்து கேட்டு வாங்கிக்கடா. அவெல்லாம் பேச முடியல. எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், கல்யாணம் பண்ணி நமக்கு இல்லை அந்த அமைப்பே இல்லை, அந்த ஆசையும் எனக்கு இல்லை. உங்களுக்கும் அந்த ஆசை இல்லை? உங்களுக்கும் அந்த ஆசை இல்லை? இல்லை, நான் பெண்கள்கிட்டே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு தான் பேசுவேன். எனக்கு ஜோடியாக நடித்தவங்க கூட கட்டி பிடிக்க சொல்லுவாங்க. இல்லை சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார், தள்ளி உட்காந்துக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு மருத்துவ செலவு எவ்வளோ சார் ஆகுது, செலவாகுறது? இது ஹாஸ்பிட்டல் போனால் 100 ரூபா ஆகுது. இப்போ நானே பண்ணிக்கிறேன். நீங்களே எல்லாம் பண்ணிக்கிறீங்க? ஆமாம். இந்த இப்போ பார்த்தீங்க என் நண்பர் சிவாவோட பையன் வந்து பண்ணுவேன். சீக்கிரமாக சரியாகும், நீங்கள் இயல்பு நிலைக்கு சரியாக வருவீங்க அப்படின்னு நம்புவோம், கடவுளையும் வேண்டிக்குவோம். ரொம்ப நன்றி சார். குமுதம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். தங்களால் இயன்ற உதவிய நேயர்கள் செய்யுமாறு தாழ்மையினும் கேட்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9440256440. இது ஜிபே இருக்குது, இதில் நீங்கள் அனுப்புனாலும் நான் ஏற்றுக்குவேன். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு இந்த பேட்டி எடுத்தது மறக்க முடியாத வாழ்க்கையில். ரொம்ப நன்றி சார். இதுக்கு மேலே பேசினா அழுது வரும். கண்டிப்பாக சரியாகும் சார், எல்லாமே சரியாகும் நம்புவோம் நாம். கண்டிப்பாக சார். பேச எனக்கு பழைய நாமலாம் வரும். பழைய நாமம் வரும். நல்லா வாழ்ந்த இடம் தெருவே எங்கள் தாத்தா வேலை. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய நிலைமை இருக்கோம். இவர் இல்லைன்னா நான் ரொம்ப பட்னியாக இருந்திருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்ப கால் சரியாகி திரும்ப நீங்கள் படங்கள் நடிக்கிற சூழல் ஏற்படும் நம்புவோம் நான். நல்ல குணமான பிறகு உங்கள் சேனலுக்கு நான் திருப்பி பேட்டி தருவேன் சார். கண்டிப்பாக சரியாகும் சார். நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.